இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதத்தை பெற சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா கடிதம் கைப்பட எழுதப்படவில்லை என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதத்தை பெற சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா கடிதம் டைப் செய்யப்பட்டிருந்ததால் சபாநாயகர் பெறவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதத்தை பெற சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா கடிதம் கைப்பட எழுதப்படவில்லை என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், நீங்க தொடரலாம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வந்த இசக்கி சுப்பையா பிரிண்டட் காப்பியில, அதாவது பிரிண்ட் பண்ண ஒரு பேப்பர்ல தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்ததாக தெரிகிறது. அதனை பெற்றுக்கொள்வதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கைப்பட எழுதி அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்துல தெரிவித்ததை அடுத்து தற்போது இசக்கி சுப்பையா தன்னுடைய கைப்பட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுத சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கைப்பட எழுதிய கடிதத்தை கொடுப்பார். அதில் எந்த விதமான சம்பிரதாயமும் இல்லை. அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு நான் தேர்வு செய்யப்பட்டேன், தற்போது சட்டமன்ற உறுப்பினராக நான் தொடர விரும்பவில்லை என்று எழுதினால் போதும், அதை கைப்பட எழுதி கொடுத்தாலே போதும், சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடிதமாக தான் அந்த கடிதம் இருக்கும். நேற்றைய தினம் பேரவை விதியின்படி என்ன இருக்க வேண்டும், அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட வேண்டும் என்பதை எல்லாம் சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்திருந்தார். சட்டப்பேரவை விதியின்படிதான் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்தார்கள். பேரவை விதிக்கு உட்பட்டு அந்த கடிதங்கள் இருப்பதால் உடனடியாக அந்த கடிதங்கள், ராஜினாமா கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு தகவலும் திரு இசக்கி சுப்பையா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி இன்னும் சற்று நேரத்தில் கொடுப்பார் என்று தெரிகிறது. தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வருகிறாங்க. நேற்றைய தினம் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில தற்போது இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்வதற்காக தற்போது தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய ராஜினாமா ஏற்கக்கூடிய பட்சத்தில் சட்டப்பேரவையில காலியான தொகுதிகளுடைய எண்ணிக்கை 5ஆக இருக்கும். ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிருந்தாங்க நேற்று. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில திரு விஜய் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அந்த அடிப்படையில மொத்தம் 4 தொகுதிகள் காலியாக இருந்த நிலையில இன்றைய தினம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவருடைய ராஜினாமாவும் ஏற்கக்கூடிய பட்சத்தில் சட்டப்பேரவையில காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை 5ஆக உயரும். கடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவின் அடிப்படையில அதிமுகவில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வராங்க. 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அணியிலும், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அணியில அவர் உட்பட 25 உறுப்பினர்களும் 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வராங்க. தனித்தனியாக கடிதங்கள் கொடுத்திருந்தாங்க. சபாநாயகரை சந்தித்து சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தொடர்வார், அதே போல கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்வார் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்புல சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் இடத்துல கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சி.வி. சண்முகம் சட்டப்பேரவை குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி செயல்படுவார், கொறடாவாக டாக்டர் விஜயபாஸ்கர் செயல்படுவார் என்று அவரும் தனியாக கடிதம் கொடுத்தார். தனித்தனியாக 2 தரப்பினரும் கடிதம் கொடுத்த போதுதான் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது, அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்படுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமானது. அதுவரைக்கும் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினாங்க. ஆனால் சபாநாயகரிடத்துல தனித்தனியாக கடிதம் கொடுத்த போதுதான் அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டு இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமானது. அதன் தொடர்ச்சியாக 13ஆம் தேதி சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அந்த விதியின் கீழ் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக உறுப்பினர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவு இடப்பட்டிருந்தது. ஆனால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதாவது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவுக்கு எதிராக 25 எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் திரு டாக்டர் விஜயபாஸ்கர், காமராஜ், அதே போல சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கொறடா உத்தரவுக்கு மீறி இந்த 25 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் செயல்படுகிறார்கள் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி புகார் கடிதத்தை கொடுத்தார். கொறடா உத்தரவுக்கு மீறி இந்த 25 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த செயல்பாட்டில் குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது.
அதனால இவர்கள் மீது கட்சித் தாவல் தனி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கடிதத்தை கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து இரண்டு அணிகளும் தனித்தனியாக செயல்பட்டு வராங்க. பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் இரண்டு அணிகளிலும் நடந்து வந்தது. இடையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்துல 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் தனக்கு ஆதரவாக தான் இருக்கிறார்கள் என்பதை அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி நிரூபித்தார். அதன் தொடர்ச்சியாக தான் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் மத்தியில சில சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் 5 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள். ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார், அதே போல பன்ருட்டி எம்எல்ஏ மோகன், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன், சாங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் NSN நடராஜன் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர், இந்த 5 எம்எல்ஏக்களுமே எஸ்பி வேலுமணி அணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மாறினார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.